தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். இதுகுறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை செயலாளர் சித்திக், 2,26,740 கோடி ரூபாய் மாநிலத்தின் சொந்த வரி வருவாயாகவும் 27,835 கோடி ரூபாய் மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாயாகவும் கணக்கிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் இதுவரை 21,000 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டு 3.4 விழுக்காடாக இருந்த கடன் அளவு 3.17 விழுக்காடாக குறையும் என அவர் குறிப்பிட்டார். வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக நிதித்துறை செயலாளர் சித்திக் தெரிவித்தார். நிதி நிலைமை இருக்கிற சிச்சுவேஷன் ஒரே ஆண்டில் அதை சீர் செய்ய முடியாது. ஒரு குறைந்தபட்சம் 2 ஆண்டாவது ஆகும். இந்த பட்ஜெட்டில் மாநிலத்தின் மொத்த சொந்த வரி வருவாய் என்பது 2,26,740 கோடி என்று கணக்கிடப்பட்டுள்ளது.